பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தம்முடைய ஜனத்துக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான கானான் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிற பகுதி, கர்த்தர் விசாரிக்கிற தேசம். என்றைக்கு இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், ஏசப்பா அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ, அப்பொழுதே கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாய் இருந்து உங்களை எல்லா நேரத்தில் விசாரிக்கிறவரார் ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு விசாரிக்க வேண்டிய பெற்றோர், விசாரிக்க வேண்டிய உடன் பிறந்தவர்கள், சிநேகிதர்கள் மறந்து போறாங்க, காரணமே இல்லாம வெறுத்து போறாங்க. இன்னைக்கு ஒருவேளை அப்படி வெறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்ட தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமா இருக்கிறது. கர்த்தரின் கண்கள் அதன் மேல் எப்பொழுது வைக்கப்பட்டிருக்கும். யார் உங்க மேல கரிசனையா இருந்தாலும் இல்லாட்டியும், யார் உங்களை நேசிச்சாலும் நேசிக்காட்டியும், ஏசப்பாவுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்குதுங்க. கம் ஆன், cheer up. ஏசப்பா எனக்காக இருக்கிறார், என் ஆண்டுடைய கண்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படித்தான் யோசேப்பு தன்னை பலப்படுத்தி கொண்டார். என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் என்னை துன்பப்படுத்தி கைவிட்டுட்டாங்க, ஆனா கர்த்தருடைய கண்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த கண்கள் ஒரு நாள் அந்த தரிசனத்தை என் வாழ்க்கையில கொண்டு வரும், நிறைவேற்றும் நம்பினார். கூட இருந்த அத்தனை பேரும் தாவீதை கல்லறியும்படியாய் சிக்லாக்ல முயன்றாங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அருமையான சகோதரனே சகோதரி, எந்த சூழ்நிலையில, எந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நீங்க ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராய், உங்க மேல கரிசனை செலுத்துறவராய், அந்த கிருபையுள்ள அந்த கரிசனையுள்ள கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த கண்ணிலிருந்து உங்களுக்கு இரக்கம் கடந்து வருகிறது. அவரை பார்த்து ஓடுங்க, ஆண்டரை பார்த்து ஓடுங்க. இன்னைக்கு மனுஷரை பார்த்து ஓடுறீங்க, உறவுகளை பார்த்து ஓடுறீங்க, நிறைய நேரத்தில் ஏமாற்றத்தை தழுவிக்கொள்ளுவோம். என்றைக்கும் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து ஓடுகிற பொழுது அவர் நம்மை விசாரிக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் கண்கள் இப்போதே மேல வைக்கப்பட்டிருக்கிறது, நான் ஜெயம் அடைவேங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் விசுவாசம் பலப்படும்படியா ஜெபிக்கிற, கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்குள் உறுதிப்படும்படியா ஜெபிக்கிற, இந்த நிமிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்றாங்களோ, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீங்க உங்க கிருபையுள்ள கண்கள் இவங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் விசாரிக்கிறவராய் இருக்கிறீர். உங்களுடைய விசாரிப்பு இவங்க மேல இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பலன் இவங்க மேல கடந்து வருவதற்காய் நன்றி. இந்த ஜெபத்துக்கு பிறகு என் தேவனுடைய அரவணைக்கிற கரம் இவர்களை சுற்றி இருப்பதை, உங்களுடைய பிரசன்னம் இவர்களை சுற்றி இருப்பதை இவர்கள் உணரட்டும். கர்த்தர் இவர்களை உருவாக்குங்க, வாழ வைங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், எல்லாவற்றிலும் நீங்க ஜெயத்தோடு இருப்பீங்க. God bless you.